ஈரான் போர் எப்பங்க முடிவடையும் அப்படின்னு நிறையா பேர் கேள்வி கேட்குறீங்க. அதுக்கான ஒரே பதில் என்ன தெரியுமா? அமெரிக்கா சரண்டர் ஆகும், அது வரைக்கும் இந்த போரை நாங்கள் நடத்திக்கிட்டே இருப்போம்னு சொல்கிறாங்க ஈரான். அவ்வளோதான் அதுக்கு பதில். சவுதி அரேபியாவுக்கு அடுத்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வலுக்கட்டாயமாக திறக்கிறதுக்கு ஐக்கிய அரபு எமிரகம் தரைப்படைகளை அனுப்புறதுக்கு தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி. ஸோ இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒரு பெரிய வாருக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக இஸ்ரேல் அவங்கள தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய அறிக்கை தான் இந்த சவுதி யுஏஇ எங்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படிங்கிற தோரணையை கூட்டுறது. இஸ்ரேலுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவை இந்த பினிப்ராக் அப்படிங்கிற அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய நீர் உள்கட்டமைப்பு. இந்த உள்கட்டமைப்பை உடைக்கணும் அப்படிங்கிறது ஈரானுடைய நெடுநாள் பிளான். அந்த வகையில் அவங்களுடைய ரிஃபைனரி சோர்ஸ், வாட்டர் பிளான்ட் எல்லாமே இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அதை இப்போ ஈரான் சக்ஸஸ்ஃபுல்லாக உடைச்சிருக்காங்க. இதன் காரணமாக நேற்று இரவு முழுவதுமே தண்ணி ஆறாக பெருக்கெடுத்து ஓடிச்சு. ஒரு புறம் நேற்றைய தினம் டெல் அவீவ் நகரத்தில் பெரிய அளவிலான மழை, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளம். இன்னொரு புறம் இந்த ஃபினிக்ராக்ங்கிற நகரத்தில் வாட்டர் சோர்ஸை கட் பண்ணதுனால மக்களுக்கு தேவையான தண்ணி கிடைக்காம, ரிஃபைனரி ஆலைகள் மூடப்பட்டதுனால தண்ணி கிடைக்காம இஸ்ரேல்காரங்க திண்டாடிக்கிட்டு இருக்காங்க.